பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நல்ல அருமையான வார்த்தை இல்லையா? கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை வசனத்தை கொடுத்து இன்றைக்கு உங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக ஆஸ்தியெல்லாம் செலவழித்து, மருத்துவத்தை செலவழித்து, எவ்வளவேலும் சுகம் இல்லாமல் பெரும்பாட்டை சூழ்ந்து கொண்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்க ஸ்ரீ இயேசு கிறிஸ்து நடந்து போகிறத பார்த்து, கூட்டத்து நடுவில் இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டுருக்காருன்னா, அவர் நடக்கிறத விட கொஞ்சம் வேகமாக நடந்து போனால் தான் அவரை போய் பிடிக்க முடியும். அவர் போகிற வேகத்துக்கே போனால் பிடிக்க முடியாது இல்லையா? அவர் போகிற வேகத்தை விட அதிகமாக போய் கூட்டத்துக்குள்ளே போய் நெடுஞ்சு எல்லா கூட்டத்தையும் தாண்டி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுறா. தொட்ட உடனே அவள் உதிரம் நின்று போனது. ஊரில் நின்று போனது, சுகம் பெற்றா. உடனே கர்த்தர் சொல்லிட்டாரு, யாரை நீ தொட்டது? வல்லமை புறப்பட்டு போனதே சொல்லும்போது வசனத்தை அந்த வஸ்திரத்தின் ஓர் தொட்டதுனால கர்த்தர் என்ன சொல்கிறாரா, உன் விசுவாசம் முன்னே ரசித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாக இரு. கர்த்தர் சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அவருடைய விசுவாசம். கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், அவர் தலை மேலே கை வைக்கணும், வார்த்தையை சொல்லணும், வசனத்தை சொல்லணும், என்னை கட்டி பிடிக்கணும், ஜெபம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க இயேசு கிறிஸ்துனால அவர்கிட்ட வல்லமை இருக்குது. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தொட்ட கூட சுகம் கிடைக்கணும் விசுவாசிச்சா. அந்த விசுவாசம் தான் அவர் ரசித்து தான் சுகம் கிடையாது. நீ சமாதானத்தோடு போகணும்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி கர்த்தர் அதே வார்த்தையும் சொல்கிறார். எந்த வேதனையும் சுமந்து கொண்டிருக்கீங்க, தாங்க முடியாத வேதனை, வெளியே சொல்ல முடியாத வேதனை, ஒரு தனிமையாக இருக்க வேதனை, நாளைக்கு அந்த வேதனை சுமக்கவே முடியல, அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ உபத்திரவத்தெலாம் இருக்குன்னு சொல்லி யார் இருக்கீங்களோ, கர்த்தர் அந்த சொல்கிறார் இந்த வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனைகள், சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை தரப்படுறாரு, ஒரு சுகத்தை தரப்படுறாரு, விடுதலை தரப்படுறார், ஒரு ஆறுதலை தரப்படுறார், ஒரு தேர்தலை தரப்படுறார், ஒரு சமாதானம் தரப்படுறார், ஒரு அபிஷேகத்தை வல்லமை தந்து இன்னைக்கு கர்த்தருடைய ஆசிரியக்க விரும்புகிறார். ஒரே விஷயம், விசுவாசம். கர்த்தர் எனக்கு இந்த எப்பேற்பட்ட பிரச்சனை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் என் தேவனால் மாற்றக்கூடும். ஒரு நொடி புரித கர்த்தர் மாற்றி போடுவார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைக்கணும். பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விசுவாசம்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணுன்ற கட்டாயம் கிடையாது. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் வசனத்தை பிடிச்சவங்க, ஜெபத்தை பிடிச்சவங்க, கர்த்தர் எனக்கு செய்வார், சொன்னதை செய்யணும்னு கைவிடாத தேவன் கண்டிப்பாக நிச்சயமே இந்த விஷயத்தை எனக்கு விடுதலை தருவார். முழு நிச்சயமாக நம்புங்க. வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. நான் இதுலேருந்து விடுதலை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சா கூட வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரங்களில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய காத்திருக்கார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் என் தேவன். செங்கடது வழியே இல்லை, முன்னாடி போகிறதுக்கும் வழி இல்லை, பின்னாடி போகிறதுக்கும் வழி இல்லை, எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்கலையா? கர்த்தர் தேவன், அந்த தேவன் உங்களோடு இருக்கார். எந்த பிரச்சனை, எந்த வேதனையை சுமந்து கொண்டிருக்கீங்களோ, தனிமை ஒரு வேதனை, கடன் ஒரு வேதனை, வியாதி ஒரு வேதனை, ஊழியத்தில் பாடுகிற ஒரு வேதனை, மனுஷிக்கு வல்லமையில் ஒரு வேதனை, அநேகம் பேர் எதிராக எழும்புவாங்க. எவ்வளோ நான் ட்ரை பண்ண இந்த பிரச்சனை வெளியே வர முடியும் காத்துட்ருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை தருகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் மேல் விசுவாசமாக இருங்க. உன் விசுவாசம் தான் உழைச்சித்தது. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லிருக்கா இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். முழு மனதோடு கர்த்தர் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார். சமாதானத்தோடு போகணும்னு சொல்கிறார் பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வேதனை எல்லாம் நீங்கி போகிறது, உங்கள் பாடுகள்லாம் நீங்கி, ஒரு உபத்திரம்லாம் நீங்கி, ஒரு கண்ணீர்கள், கவலை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. உன் வேதனை நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க. ஒரு சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் பிரகாரம், வசனத்தின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை, பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. கர்த்தர் நிச்சயமாக அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமீன். God bless you.